உத்தரப்பிரதேசத்தில் தண்டவாளத்தை படுக்கை அறையாக மாற்றிய நபர் ரயிலை நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. லோகோ பைலட் இறங்கி வந்து பார்த்தபோது அந்த நபர் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டு கடுப்பாகியுள்ளார். நடந்தது என்ன? குருட்சேத்திரம் படத்தில் வரும் இந்த காட்சியில் வடிவேலு மத்தியான நேரம் வரை மல்லாக படுத்துக்கொண்டு தூங்குவது போன்று உத்தரப்பிரதேச ஆசாமி ஒருவர் ரயில்வே தண்டவாளத்தில் கரடி தூக்கம் தூங்கி உள்ளார். அவர் விட்ட கொரட்டையில் ரயிலே நின்றுள்ளது. நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மவுஅயமா ரயில் நிலையம் அமைந்துள்ளது. அப்பகுதியில் ரயில் தண்டவாளத்தையே படுக்கை அறையாக நினைத்து ஒருவர் ராஜ தூக்கம் தூங்கி உள்ளார். உச்சி வெயிலிலும் தண்டவாள இரும்பின் சூட்டில் இருந்து தப்பிப்பதற்காக துண்டை தலையணையாக வைத்து தலை சாய்த்துள்ளார். தலைக்கு தலையணையாக துண்டு ஓகே, ஆனால் மழை வந்தால் என்ன செய்வது என்று விஞ்ஞானி ரேஞ்சுக்கு யோசித்த ஆசாமி அங்கு குடையை நட்டு வைத்துள்ளார். இதையடுத்து சிக்கு புக்கு என ரயில் சத்தத்துடன் வரும் தாலாட்டு கேட்காத பேருங்கு யாரு போன்ற பாடல்கள் மூலம் தாலாட்டுவது போன்று அந்த நபர் ஆழ்ந்த தூக்க நிலைக்கு சென்றுள்ளார். குடை பிடித்தவாறு படுத்திருந்த ஆசாமி குரட்டை விட்டபடி மரண தூக்கத்தில் இருந்தபோது அவ்வழியாக வழக்கம் போல் வரும் ரயில் வந்து கொண்டிருந்தது. தூரத்தில் பெரிய உருவம் ஒன்று தண்டவாளத்தில் இருப்பதை லோகோ பைலட் கவனித்துள்ளார். அப்போது காது சவ்வு கிழியும் வகையில் ஹாரன் அடித்து பார்த்தும் அந்த உருவம் அசைவின்றி இருந்துள்ளது. வேறு வழியின்றி சமயோஜிதமாக செயல்பட்ட லோகோ பைலட் உடனடியாக ரயிலை நிறுத்தியுள்ளார். சுமார் 30 அடி தூரத்தில் ரயிலை நிறுத்திவிட்டு லோகோ பைலட் கீழே இறங்கி வந்து மெல்ல அருகில் சென்று பார்த்துள்ளார். அப்போதும் அந்த ஆசாமி சற்றும் சலனமின்றி கொர்ர் என குரட்டை விட்டபடி தூங்கிக் கொண்டிருந்தார். அதை கண்டதும் லோகோ பைலட்டுக்கு உர் எனும் நிலைக்கு கோபம் சென்றுள்ளது. இருந்தபோதும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவரை எழுப்புவது முறையாகாது என எதுவும் செய்ய தோணாமல் அமைதியாக தட்டி எழுப்பி உள்ளார். அந்த நபரும் எதுவுமே நடக்காதது போன்று வீட்டு படுக்கை அறையில் தூங்கி எழுவது போன்று எழுந்து தனது நடையை கட்டியுள்ளார். இதையடுத்து ரயிலும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. ஆபத்தை உணராமல் தண்டவாளத்தில் ஒருவர் தலை வைத்து தூங்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே வேளையில் பொறுப்பற்று செயல்படும் இதுபோன்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரலும் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. தண்டவாளத்தில் தலை வைத்து ஆழ்ந்த தூக்க நிலைக்கு சென்றவர் மீது ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா?